இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல டான் ஹரினும், ஜூஜே கன்னும் அங்க இருந்த பொண்ணுங்களெல்லாம் காப்பாத்தி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ டான் ஹரினும் என்ன சொல்றாங்கன்னா, அங்க இருந்து மூச்சு விட்டுட்டு இருந்த பொண்ணுங்கள மட்டும் நம்ம காப்பாத்தி கொண்டு வந்துட்டோம். ஆனா இவங்க ரொம்பவே கிரிட்டிக்கலான ஸ்டேட்ல இருக்காங்க. அதுக்கு ஜூஜே கன்னும், "அப்படின்னா உன்னால அவங்களுக்கு எமர்ஜென்சி கேர் அளிக்க முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு டான் ஹரினும், "நான் வேணா ட்ரை பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹீல் பண்றாங்க. ஆனா அவங்களால முடியல. "இது வெறும் சாதாரண காயம் இல்ல. என்னோட பவர் வச்சு இத சரி பண்ண முடியாது போல" அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஜூஜே கன்னும், "இந்த சிச்சுவேஷன் வந்து இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இவங்க இன்னும் ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்படுவாங்க. இதுக்கு வேற வழியே இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு டான் ஹரின் கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு டான் ஹரினும், "இல்ல நாம" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வெளியே சொல்லிட்டு மனசுக்குள்ள, "கிளான் லீடர் வர வரைக்கும் நம்ம இங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த கொடூரமான விஷயம் என் கண்ணு முன்னாடியே இத்தனை நாள் நடந்துட்டு இருந்திருக்கு. ஆனா என்னால ஒரு சின்ன விஷயத்த கூட கண்டுபிடிக்க முடியல. என்ன மாதிரி இருக்க ஒருத்தரால எப்படி மெம்பர் ஆஃப் த ஆர்டர் செட்டா இருக்க முடியும்? நாங்க எப்படி ஒரு ஒயிட் பாத்ல நடக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்க முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு குரல், அந்த குரல் என்ன சொல்லுதுன்னா, "குட், நீங்க அவங்க எல்லாரையும் காப்பாத்திருக்கீங்க. நீங்க 2 பேரும் உண்மையா நல்லா தான் பண்ணியிருக்கீங்க. நீங்க உங்களோட மிஷனை சக்ஸஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து நிக்கிறான். இதை பார்த்த டான் ஹரினும், ஜூஜே கன்னும், "கிளான் லீடர்" அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அதுக்கப்புறம் டான் ஹரினும், "நீங்க காயம் இல்லாம வெளியே வந்ததே பெரிய நிம்மதியா இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும், ஓகே, சரி நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அதுக்கு டான் ஹரினும், "நாங்க ஓகே தான். ஆனா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்குறாங்க. அது நம்ம ஹீரோவும், நீ சொல்றது புரியுது. இது வந்து ஒரு மோசமான சிச்சுவேஷன் தான். நான் வந்து அவங்களுக்கு எமர்ஜென்சி கேர் பண்ணேன். ஆனா அவங்களோட இன்ஜுரிஸ் வந்து நார்மல் இல்ல. அதனால அத என்னால பண்ண முடியல. சரி, ஓகே. நீ அட்லீஸ்ட் ட்ரையாச்சும் பண்ணியிருக்கியே. அதுவே பெரிய விஷயம். இப்பயிலிருந்து இத நான் பார்த்துக்கிறேன். அதனால நீங்க 2 பேரும் கொஞ்சம் வெளிய போறீங்களா? ஏன்னா நீங்க ஆல்ரெடி நெறைய வேலை பண்ணியிருக்கீங்க. அதனால கொஞ்ச நேரம் போயிட்டு ரெஸ்ட் எடுங்க." நம்ம ஹீரோ கையில என்னவோ இருக்கிறத பார்த்த டான் ஹரினும், "அவர் கையில இருக்கிறது ஸ்டிங்கர் கேஸ் தானே?" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதாவது நம்ம ஹீரோ ஊசியெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு, அந்த காயமடைஞ்சவங்களோட அக்குபஞ்சர் பாயிண்ட்ட போயிட்டு லாக் பண்ணி, அந்த மாதிரி அவங்கள சரி பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு டான் ஹரின் வந்து நெனச்சுக்கிட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோ இப்ப என்ன நெனைக்கிறான்னா, உண்மை என்னன்னா, என்கிட்ட இருக்க ஸ்கில்ல ஹைட் பண்றதுக்காக தான் நான் இந்த ஸ்டிங்கர் கேஸே யூஸ் பண்றேன். என்கிட்ட இருக்க ரிவர்ஸ் பியூரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் ஒயிட் விஷஸ், இந்த 2 ஸ்கில்ல வச்சு இத சரி பண்ண முடியும்னு நான் நெனைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனோட ஸ்கில்ல யூஸ் பண்றான். அப்ப அந்த பொண்ணோட உடம்பு வந்து க்ளோ ஆகுது. இத பார்த்து நம்ம ஹீரோவும், கிரேட், இப்போ இவளோட உடம்புல இருக்க டாக்ஸிக்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளிய வந்துட்டு இருக்கு. இப்போ இவ கொஞ்சம் பிரீத் பண்ணவும் ஸ்டார்ட் பண்றா. இந்த மாதிரி ஒரு அர்ஜென்ட்டான சிச்சுவேஷனுக்கு இது போதும். அப்ப சிஸ்டம் வந்து இப்போ உங்களோட ஒரு ஹிடன் கோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதுக்கான ரிவார்டா உங்களுக்கு வந்து ஒரு புது ஸ்கில் கிடைச்சிருக்கு. அந்த ஸ்கில் நேம் என்னன்னா டிவைன் ஸ்பிரிச்சுவல் டியூட்டி. அது வந்து ஒரு எஸ் ரேங்க் ஸ்கில் அப்படின்னு சிஸ்டமும் சொல்லுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் வெளியே வந்து இட்ஸ் ஆல் டன். இப்போ இவங்கள டாக்டர் கிட்ட கொண்டு போய் ஃபர்தரான ட்ரீட்மெண்ட் பாருங்க. அதுக்கப்புறம் டான் ஹரினோ, இவங்களோட இந்த நிலைமைக்கு என்ன காரணம்? இந்த பொண்ணுங்களை இந்த நிலைமைக்கு தள்ளனது எது? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும், ட்ரக்ஸ், ஹெராயினை விட ரொம்ப ஸ்ட்ராங்கான ட்ரக்கை இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து இவங்களை அடிமைப்படுத்திடுச்சு. இதை கேட்ட டான் ஹரினும், அப்படின்னா இவங்களுக்கு ட்ரக்கை கொடுத்து ஒரு சரக்கு மாதிரி விற்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள, ஜியோசெட்டோட கோலன் குரூப் இவங்க தான் ட்ரக்ஸ், அதுக்கப்புறம் ஹியூமன் டிராஃபிக்கிங் இதில் தொடர்ந்து ஈடுபட்டுட்டு வராங்க. இந்த ட்ரக்ஸ் அப்படின்றது வந்து முரிம் வேல்டை மட்டும் பாதிக்காது, ஹியூமன் வேல்டையும் பாதிக்கும், சாதாரண மனுஷங்களையும் பாதிக்கும். அதனால இதுக்குள்ள கவர்மெண்ட் தலையிடும். இந்த ஒரே ஒரு காரணத்தினாலேயே முரிம் வேல்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் இடையில இருக்க அக்ரிமெண்ட் அப்படின்றது வந்து கேன்சல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டான் ஹரினும் மனசுக்குள்ள நினைச்சிட்டு வெளியே, இது வந்து நம்ம சாதாரணமா அப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஜூஜேகனும் சப்போர்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் டான் ஹரினும், இப்போ நம்ம இந்த நியூஸை உடனடியா யூனியன் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம கவர்மெண்ட் கூட சேர்ந்து அந்த கோலன் குரூப்பை ஒரேடியா முடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை பார்த்து, இன்னும் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும், இப்போ நீ இந்த விஷயத்தை எடுத்துட்டு போயிட்டு யூனியனுக்கும் மேலே இருக்கவங்க கிட்ட போயிட்டு சொன்னா கூட அவங்க உங்ககிட்ட தெளிவான ஆதாரம் எதுவும் இல்லாததுனால இதை கண்டுக்க கூட மாட்டாங்க. அதுக்கப்புறம் இதே விஷயத்தை எடுத்துட்டு போயிட்டு கவர்மெண்ட் கிட்ட சொன்னா அவங்க இதை விசாரிக்க கூட போறதில்ல. இதை விட டான் ஹரினும், அப்படின்னா நீங்க அதை பத்தி சொல்ல வரீங்களா? இந்த சம்பவத்தை பண்ணவங்க யூனியனுக்குள்ளவும் கவர்மெண்ட்டுக்குள்ளவும் கூட இருக்கலாம்னு சொல்ல வரீங்களா? கரெக்ட். கோலன் குரூப்பை பத்தி முரிம் யூனியன்ல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். ஆனா அதை பத்தி இவனுங்க ஏன் கண்டுக்கல? சரி, நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று சொன்னேனே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இங்க வந்தா திரும்பி போக முடியாது. இப்போ சொல்லுங்க, நீங்க இப்போ எதை சூஸ் பண்ண போறீங்க? முரிம் யூனியனியா, அப்படி இல்லைன்னா என்னையா? இதெல்லாம் கேட்டு டான் ஹரினும், நமக்குள்ள இருந்துகிட்டே இதெல்லாம் பண்றது யாரு அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கறாங்க. அதை கேட்ட நம்ம ஹீரோவும், அது யாருன்னு நமக்கு தெளிவா தெரியணும்னா நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் கொஞ்சம் பேசுற மாதிரி இருக்கும். கரண்டா கோலன் குரூப் வந்து 2 ரீஜியன் வழியா தான் அவங்களோட ட்ரக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. ஒன்னு ஜேஜியாங், இன்னொன்னு அன்ஹுய். இதை கேட்ட இவங்க 2 பேரும், என்னது அன்ஹுயா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு நம்ம
ஹீரோவும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே சொல்லணும்னா ஜேஜி அங்க வந்து கோல்டன் குரூப்போட கட்டுப்பாட்டில் தான் ரொம்ப நாளாவே இருக்கு. அங்க முரிமி யூனியனோட எந்த இன்ஃப்ளூயன்ஸும் எடுபடாது. ஆனா அன்ஹுய் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். ஏன்னா அங்க முரிமி யூனியனோட 2 பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற 2 ஃபேக்ஷன்ஸ் இருக்கு. அதுல ஒன்று தான் இந்த 7 கிளான்ஸோட ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற நேங்கோங் கிளான். அதை கேட்ட ஜூஜே கன்னும் நேங்கோங் கிளானை சந்தேகப்படுறதுன்றது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா அந்த கிளானோட யங்கஸ்ட் சன் வந்து அதிக ட்ரக் யூஸ் பண்ணுவான். அந்த காரணமாகவே அவன் 5 வருஷம் முன்னாடி செத்துட்டான். அதுல இருந்து அந்த கிளானோட ஸ்வாட் சைண்ட் வந்து அங்க இருக்க எல்லாரையும் ஒவ்வொரு மாசமும் செக் பண்ணிட்டு இருக்காரு. நான் இதை அடிச்சு சொல்றேன், அவங்க மேல சந்தேகப்படுறதுன்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஜூஜேகன் சொல்றான். இதை கேட்ட நம்ம ஹீரோவும் ஆமா நீ சொல்றதும் ரைட்டு தான் அப்படின்னு சொல்லிடுறான். அப்படின்னா இன்னும் ஒன்லி ஒன் ஃபேக்ஷன் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொன்ன உடனே டான் ஹரினும் அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆமா மவுண்ட் வாசிட்டோட மாஸ்டர் சுங்சு. இப்போ நம்ம ஹீரோவும் இனி யோசிக்கிறானா, நான் மாஸ்டர் சுங்சு கூட சண்டை போடுற வரைக்கும் நேங்கோங் கிளான் அதுக்கப்புறம் மவுண்ட் வாசிட் இவங்க 2 பேரையுமே நான் சந்தேகப்பட்டுட்டு தான் இருந்தேன். ஆனா அப்பதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்துச்சு. அது என்னன்னா, நான் மாஸ்டர் சுங்சுவை ஒரு கார்னர்ல தள்ளனப்போ அவரையே அறியாம அவரு மாஸ்டர் எனர்ஜி ரிலீஸ் பண்ணாரு. நான் அடிச்சு சொல்லுவேன் அது கன்ஃபார்ம் மான்ஸ்டரோட எனர்ஜி தான். எதனால நான் அதை சொல்றேன்னா, காக்ஸு சான், காங் சன்சு, மீ ஓல்ஹுவா இவங்களும் இதே மாதிரியான மான்ஸ்டரோட எனர்ஜி தான் ரிலீஸ் பண்ணாங்க. இதுல இருந்து எனக்கு ஒன்று நல்லா தெரியுது, மாஸ்டர் சுங்சுவும் பிளட் செட் கூட கூட்டு சேர்ந்துட்டாரு அப்படின்னு நம்ம ஹீரோவும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் வெளியே இப்போ நீங்க ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணலாம். ஒருவேளை நீங்க என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்ற எல்லாத்தையும் நீங்க செய்யற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ப்ராமிஸ் பண்றேன், நம்ம இப்போ காப்பாத்தினவங்களை விட இன்னும் அதிகமான மக்களை நம்மளால காப்பாற்ற முடியும், நம்ம காப்பாற்றுவோம். சரி இப்போ சொல்லுங்க ஜூஜேகன், டான் ஹரின் நீங்க 2 பேரும் என்ன ஃபாலோ பண்ணுவீங்களா அப்படின்னு ஹீரோவும் கேட்ட உடனே அவங்க 2 பேரும் போ பண்ணி நாங்க எங்களோட உயிரியும் உடலையும் கிளான் லீடருக்கு அர்ப்பணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் டான் ஹரினும் நாம ஒன்று சேர்ந்து அந்த டீமன்ஸை வேரோட புடுங்கி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோவும் நல்லது, உங்களோட ஸ்ட்ரென்த்தை நான் கொஞ்ச நாளைக்கு கடனாக வாங்கிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு எல்லாமே பேசி முடிச்சுட்டு குகையை விட்டு வெளியே வரும்போது நம்ம ஹீரோவும் என்ன யோசிக்கிறான்னா, நான் ஆல்மோஸ்ட் ஒரு விஷயத்த மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த மண்டவோட தூக்கி போட்டுட்டு இந்த மெசேஜ் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அந்த மண்டவோட்டில் ஒரு விஷயத்தை எழுதியிருக்கான். அது என்னன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்கள் ஊர் பாஸ்டடியும் ஒருத்தர் கூட இல்லாமல் நான் அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எழுதி ஒரு மெசேஜ் அங்கே விட்டு போகிறான். அதுக்கப்புறம் ஒரு செட்டை காமிக்கிறாங்க. இந்த செட்டு பேர் என்னன்னா சியோ செட். இப்போ நம்ம ஹீரோ அந்த குகையில விட்டுட்டு போன அந்த மண்டவோட மெசேஜ் வந்து இவனுங்க எடுத்துட்டு வந்து அந்த ஒரு டேபிள் மேலே வச்சு மீட்டிங் போட்டானுங்க. அந்த மீட்டிங்கோட ஹெட்டு அப்படிலாம் அந்த குரூப்போட ஹெட்டாக இருக்கவன் என்ன சொல்கிறான்னா, இப்போ 3rd ஜெயில் 9th ஜெயில் இது ரெண்டுமே கம்ப்ளீட்டாக டிஸ்ட் ஆகிருக்கு. நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் எல்லா ஜெயிலோட பாதுகாப்பையும் அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் சொன்னதை எந்த பாஸ்டனும் கேட்கல போல இருக்கே. இல்லை ஒருவேளை நான் தான் தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பவரை ரிலீஸ் பண்ணுறாரு. அதனாலேயே அங்கே இருக்க எல்லாருமே பயங்கரமாக பாதிக்கப்படுறாங்க. அதுவும் இல்லாமல் அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்னை இதை வச்சுலாம் கலாய்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்டபத்தை உடைச்சிட்டு, உங்களில் ஒருத்தரால் கூட அந்த குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க முடியல, ஒருவேளை இங்கே இருக்க எல்லா பாஸ்டடும் என் கிட்ட விளையாடிட்டு தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை திரும்பி பார்க்கும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை சார், நான் வந்து விசாரித்தேன், யூஜினூன் வந்து தியான்மோ இருந்து வந்த அந்த சேம் டே தான் சார் இந்த சஸ்பீஷியஸ் இன்சிடென்ட் நடந்திருக்கு. எனக்கு இன்னும் அவன் மேலே சந்தேகமாக இருக்குது. நான் அதனால் அன்றைக்கி நைட்லேருந்து அவனோட ஆக்டிவிட்டீஸ்லாம் ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி முடிகிறதுக்குள்ளேயே அவனோட தலையை 2ஆக வெட்டிடுறாரு. அதை பார்த்து அங்கே இருக்க எல்லாருக்கும் அள்ளு விட்டுருது. அதுக்கப்புறம் அவரும் இன்னும் யாராவது இதை பற்றி தேவையில்லாமல் வளர்றவங்க இங்கே இருக்கீங்களா இருந்தால் சொல்லுங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்க இன்னொருத்தர் 9th ஜெயிலுக்குள்ள ஃபயரி ஆர்ட்டோட மிக உயர்ந்த நிலை ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அட்டாக்கை பயன்படுத்தியிருக்காங்க. அதனால நான் இனிமே ஜேஜியாங்குள்ள கடந்த 10 வருஷத்துல வந்த ஆர்ட் ஆஃப் த ஃபயரி யூஸ் பண்ற எல்லா மாஸ்டர்ஸையும் நான் போயிட்டு ட்ராக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை கேட்ட அங்க இருக்க குரூப் லீடரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வாய்ஸ் குரூப் லீடருக்கு தான் உண்மையான மொழியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் வாய்ஸ் குரூப் லீடரும் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்கு, அந்த 9th ஜெயிலுக்குள்ள பாய்சன் ஆர்ட்ஸோட ட்ரேஸ் இருக்கு, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இதுக்கெல்லாம் காரணம் ஒருத்தர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் குரூப் லீடரும் என்னது பாய்சன் ஆர்ட்ஸோட ட்ரேஸ் இருக்கா அப்படின்னா அது காங் சன்சூவோடது தான் இருக்கணும். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா காங் சன்சூக்கு அவங்க பல சலுகைகள் பல ஆஃபர்ஸை கொடுத்துருக்கலாம். அது மட்டும் இல்லாம 3rd ஜெயிலில் இருக்க மொத்த வெல்த் செல்வத்தையும் அவனுக்கு கொடுத்துருக்கலாம். ஏன்னா அந்த பாஸ்டட் மட்டும் இல்லைன்னா இவ்வளோ ரகசியமா மறைச்சு வச்சுட்டு இருக்க அந்த ஹிடன் ஜெயில்ஸோட லொகேஷன் யாராலையும் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. வாய்ஸ் குரூப் லீடருக்கு அவரோட வேலை சுமையை நான் கொஞ்சம் குறைக்கிறேன். 9th ஜெயிலில் கண்டுபிடிச்ச ட்ரேசஸ்லாம் ஃப்ளேம் சர்பன்ட் ஆர்ட்டை சேர்ந்தது. ஃப்ளேம் சர்பன்ட் ஆர்ட்டை யூஸ் பண்ணணும்னா அவங்க
அசனன்ட் ஸ்டேஜ் அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு லீடரும் சொல்றாரு. அதை கேட்டு அங்க இருக்க எல்லாருமே நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கப்புறம் இந்த செஞ்சுரியில ஃபயரி யங் ஆர்ட் யூஸ் பண்ணி அசனன்ட் ஸ்டேஜ் அடைஞ்சவன் ஒருத்தன் தான். அவனுக்கு நமக்கு வேற ஒரு கடுமையான பகையே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட இவரும் அப்படின்னா நீங்க சொல்றது வந்து ஃப்ளேம் டெரர் யாங் குவாங் ஜோவியா 30 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது அவனோட 50வது வயசுல அவன் ஆர்ட் ஆஃப் த ஃபயர் யங் ஆர்ட்டோட அசனன் ரிலிமை ரீச் பண்ணான். அதுக்கப்புறம் ஒரு செட்ல இவனை சேர்த்துக்க அங்கிருந்து தூதுவர் அனுப்பிச்சு விட்டாங்க. ஆனா அந்த தூதுவரை இவன் கொன்னுட்டான். அதுக்கப்புறம் அவன் அசாசினேஷன் டார்கெட்டா மாறினான். அதுக்கப்புறம் அவன் அசாசின்ஸ் கூட அவனோட உயிரையே பணைய வச்சு சண்டை போட்டான். ஆனா அவன் ரகசியமா உயிர் தப்பி அவனோட பவர்ஸ் எல்லாம் திரும்பவும் கெயின் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. அதை கேட்ட வாய்ஸ் குரூப் லீடரும் நீங்க சொல்றது சரிதான், குற்றவாளி வந்து ஃப்ளேம் டெரர்னா எல்லா பர்சனுமே அவரு கூட சிங்க் ஆகுது, ஒத்து போகுது. அதுக்கப்புறம் ஒரு காமெடி, எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே குரூப் லீடர் வந்து ரொம்ப அறிவாளியா இருக்காரு அப்படின்னு சொல்றானுங்க. அதுக்கப்புறம் அதனால ஃப்ளேம் டெரர் வந்து எப்போ எங்க வேணாலும் வந்து அட்டாக் பண்ணலாம், ஆனா எவனும் இனிமே கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஃப்ளேம் டெரரை ஃபேஸ் பண்றதுக்கு மிச்சம் இருக்க எல்லா ஜெயிலையும் ஃப்ரீசிங் கீ இருக்கவங்கள நிரப்பி வைங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட அங்க இருக்க எல்லாருமே எஸ் சார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அந்த ப்ரொவின்சியல் மினிஸ்டரோட பொண்ணு வந்து எந்த ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கா, நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம், ஏன்னா அந்த பொண்ணு ஹிடன் ஜெயில்ஸ்ல இல்ல, யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு இடத்துல அந்த பொண்ணை நாங்க அடைச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு வாய்ஸ் குரூப் லீடரும் சொல்றாரு. அதுக்கப்புறம் நல்லது, அந்த பொண்ணை நம்ம கட்டுப்பாட்டிலேயே வச்சிருக்கணும், அப்போதான் அந்த பாஸ்டரை நம்மளால கட்டுப்படுத்த முடியும், அதனால அவளோட பாதுகாப்பு விஷயத்துல இன்னும் அதிக கவனம் செலுத்துங்க அப்படின்னு இவரும் சொல்றாரு. இதோட இந்த மீட்டிங் முடியுது. அதுக்கப்புறம் அவரும் அங்கிருந்து போறாரு ஒரு இடத்துக்கு. அங்க இருக்க ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, ஓ மை, இன்னும் நீ இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு குரூப் லீடரும் என்ன மன்னிச்சிரு, மீட்டிங் வந்து நான் நினைச்சதை விட ரொம்ப நேரம் போயிடுச்சு, அதனாலதான் அப்படின்னு சொல்றாரு. அங்க வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தா மவுண்ட் ஹுவாங் செட்டோட மாஸ்டர் சுங்சு தான் வந்திருக்காரு. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இதனாலதான் சியோ செட்ல இருக்க மெம்பர்ஸுக்கு மேனஸே இல்லைன்னு சொல்றாங்க. அதை கேட்ட குரூப் லீடரும் நான் உங்ககிட்ட திரும்பவும் இன்னொரு வாட்டி மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட மாஸ்டர் சுங்சுவும் சரி விடு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் குரூப் லீடரும் சரி இப்போ உன்னோட டிசிஷன் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதை கேட்ட மாஸ்டர் சுங்சுவும் இதுவும் சொல்லாம கொஞ்ச நேரம் அமைதியா இருக்காரு. அதுக்கப்புறம் நான் அந்த பவரை இன்னொரு வாட்டி அக்செப்ட் பண்ணும்போது என்னால உண்மையாவே டிரான்சிடென்ட் லெவலை தாண்ட முடியுமா? உன்கிட்ட இருக்க எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு உனக்கு தேரி இருந்துச்சுன்னா அப்போ உன்னோட கோல்ஸ் வெறும் அசனண்ட் ஸ்டேஜா மட்டும் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதை கேட்ட மாஸ்டர் சுங்சுவும் அசனண்ட் அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிட்டு கடந்த காலத்துல மவுண்ட் ஹுவாங் செட்டும் முரிம் யூனியனும் என் மேல கவனம் வச்சுட்டு இருந்தாங்க. நான் வந்து ஒரு சூப்பர் நோவாவா இருந்தேன். இந்த மார்ஷல் வேல்டு ஹிஸ்டரியிலேயே நான் தான் எங்கஸ்ட் அசனண்ட் ஸ்டேஜ் அடைவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என் மேல நம்பிக்கை வச்சாங்க, எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனா 1 வருஷம் 2 வருஷம் 10 வருஷம் அப்படின்னு போக போக அசனண்ட் ஸ்டேஜோட பாதை அப்படின்றது பெருசாகிட்டே போச்சு. அசனண்ட் ஸ்டேஜ் இருக்கட்டும், என்னால் டிரான்சிடென்ட் சுப்பீரியர் ரேங்க் அடைகிறது கூட எனக்கு ஒரு வாய்ப்பும் கிடைக்கல. இதில் என்னோட ஃபால்ட்டுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த மவுண்ட் வாங் செட்டில் சாதாரணமான மார்ஷியல் ஆர்ட்ஸ் இருந்தது தான் அப்படின்னு சொல்லி அவரும் நினச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் குரூப் லீடரும் நீ அசனண்ட் ஸ்டேஜ் அடைய முடியாததுக்கு காரணம் மவுண்ட் ஹுவா செட்டு தான் அப்படின்னு நீ நினைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இதை கேட்ட மாஸ்டர் சுங்சுவும் ஆமா அதான் உண்மை, இதுக்கெல்லாம் காரணம் அந்த முட்டாள் மாஸ்டர் தான். என்னோட அந்த பாஸ்டர்ட் மாஸ்டர் மட்டும் எனக்கு கை கொடுக்காம இருந்திருந்தா எனக்கு உடாங் செட்டிலியோ அப்படி இல்லைன்னா மவுண்ட் ஹுவா செட்டிலியோ ஒரு மாஸ்டர் கிடைச்சிருப்பாங்க. இப்போ இவர் இருக்கிறது வந்து மவுண்ட் ஹுவாங் செட்டு, ஆனால் இவர் சேர விரும்பினது வந்து மவுண்ட் ஹுவா செட்டு, ரெண்டுமே வேற வேற. ஓகேங்களா? அப்படி மட்டும் நடந்திருந்தா இந்நேரத்துக்கு நான் ஈஸியாகவே அபைஸ் அப்படின்ற ஒரு ஹையஸ்ட் ஸ்டேஜ் அடைஞ்சிருப்பேன். இதை கேட்ட குரூப் லீடரும் உனக்கு அதிகப்படியான பவர்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இதை கேட்ட மாஸ்டர் சுங்சுவும் ஷாக் ஆகுறாரு. அதுக்கப்புறம் குரூப் லீடரும் அவரோட டிமானிக் எனர்ஜி ரிலீஸ் பண்ணிட்டு இத்தனை வருஷமா உன்னை தடுத்துட்டு இருந்த டிரான்சிடென்ட் அட்வான்ஸ்டு ரேங்க் அந்த தடையை உன்னால் உடைச்சு தாண்ட முடியும், ஆனா இந்த பவருக்கு உன்கிட்ட இருக்க எல்லாத்தையும் அர்ப்பணிச்சாகணும். இதை கேட்ட மாஸ்டர் சுங்சுவும் எஸ், இந்த பவரால் அதை கண்டிப்பா பண்ண முடியும். இனிமே நான் மலையை போல பொறுமையா ட்ரைனிங் பண்ண தேவையில்ல, கடுமையான ட்ரைனிங்கும் பண்ண தேவையில்ல. இனிமே என்னை எவனோ எக்ஸ்பயர் ஆன மாதிரி நடத்த மாட்டான். இங்க இருக்க எல்லா நிலையோட உச்சத்தை நான் தொடுவேன். அப்படின்னா அன்ஹுயில ஸ்ட்ராங்கஸ்ட் ஆனது நேங்கும் கிளானா இருக்காது, இனிமே மவுண்ட் ஹுவாங் செட்டா தான் இருக்கும். அதுக்கப்புறம் யூஜினூன் குறிப்பா உன்னை அப்படின்னு சொல்லிட்டு மனசுல பயங்கரமா நினைச்சிட்டு வெளியே நான் செய்வேன், கண்டிப்பா செய்வேன், ஆஃபர் எனிதிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதோட இந்த சாப்டர் முடியுது. தேங்க்யூ, பாய்.